இலக்கணத்துல முன்னாடி வகுப்புல என்ன பார்த்தோம்? வினா வகைகள் பார்த்தோமா? இப்ப பார்க்க போறது விடை வகைகள். விடை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறுதல் அல்லது விடை கூறுதலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? விடை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த விடையை இலக்கணத்துல எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 8 வகைகளாக பிரிக்கிறாங்க. எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க? 8 வகைகளாக பிரிக்கிறார்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேர் விடை, சுட்டு விடை, மறை விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாவுதல் விடை, குற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, வினமொழி விடை அப்படின்னு இந்த விடையை 8 வகைகளாக பிரிக்கிறாங்க. அந்த விடைக்குரிய வகைகளுக்குரிய விளக்கங்களை அடுத்து நம்ம பார்க்கலாம். முதல் வகை என்னன்னு பாத்தீங்கன்னா நேர் விடை. அதாவது ஒரு கேள்விய இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு எதிரில் இருப்பவரிடம் நேரடியாக கேட்கக்கூடிய வினாவிற்கு விடையாக கூறக்கூடிய அந்த விடைக்கு பேர் தான் நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கடை தெருவிற்கு செல்வாயா அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்கும் போது நான் போனா என்னன்னு சொல்லுவேன்? செல்வேன். அப்படி இல்லைன்னா நான் போக மாட்டேன், செல்ல மாட்டேன். அப்படி அந்த கேள்விக்கு ஏற்ற விடை கூறுவதற்கு பேர் தான் நேர் விடை. அதாவது எனக்கு எதிரில் இருப்பவரிடம் நேரடியாக கேட்கக்கூடிய வினாவிற்கு விடையாக கூறுவதற்கு பேர் தான் நேர் விடை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுட்டு விடை. ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டி வினா எழுப்பி அதற்கு விடையை கூறுவது. என்ன சொல்றாங்க பாருங்க, எடுத்துக்காட்டு. கடை தெரு எங்கு உள்ளது? கடை தெரு எங்கு உள்ளதுன்னு யாரிடமாவது கேட்கும் போது அவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? கடை தெரு 3 தெருக்கள் தள்ளி இருக்கின்றன, இல்லைன்னா காந்தி வீதியில் இருக்கிறது, காந்திபுரத்தில் இருக்கிறது, இப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த கடை தெரு எங்கு உள்ளது என்ற கேள்விக்கு அந்த இடம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தை சுட்டி காட்டி கூறுவதற்கு பேரு சுட்டு விடை. தாஜ்மஹால் இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னா, தாஜ்மஹால் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆக்ரால இருக்கு, டெல்லி ஆக்ரால இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த சுட்டு விடை அப்படின்னு சொல்றோம். சரியா? மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மறை விடை. மறை விடைன்னா என்னது? ஒருவர் கூறும் வினாவிற்கு எதிராக பதில் கூறுவது. ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அது கேள்விக்கு மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையாக பதில் கூறும் விடைக்கு பேர் தான் மறை விடை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடைக்கு போவாயா, கடைக்கு போவாயா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? கடைக்கு நான் போக மாட்டேன், என்னால் போக முடியாது அப்படின்னு எதிர்மறையாக கூறும் விடைக்கு பேர் தான் மறை விடை அப்படின்னு சொல்றாங்க. ஏவல் விடை. இந்த ஏவல் விடை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பணியை ஒருவரை செய்ய சொல்லும் போது அந்த பணியை செய்யாமல் நீயே செய் அப்படின்னு சொல்லி கூறுவதற்கு பேர் தான் என்னது? அவர்களையே ஏவுதல். அந்த விடைக்கு பேர் தான் ஏவல் விடை அப்படிங்கிறாங்க. அதாவது இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எடுத்துக்காட்டு. இந்த பணியை செய்வாயா அப்படின்னு ஒருவரிடம் கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த பணியை நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையே பணியை செய்ய சொல்லி ஏவுவதற்கு பேர் தான் ஏவல் விடை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வினா எதிர் வினாவுதல் விடை. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது மறுபடியும் திருப்பி விடைக்காக வினாவையே கூறுவது பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வினா எதிர் வினாவுதல் விடை. ஒருவர் வினாவை எழுப்பும் போது அந்த வினாவிற்கு விடையாக கேள்வியையே கூறுவது. அதற்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? வினா எதிர் வினாவுதல் விடை அப்படின்றாங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்றாங்க? வராமல் இருப்பனா, அவங்க கூட நான் வராமல் இருப்பனா, கட்டாயம் வருவேன் அப்படிங்கறத வந்து கேள்வியாக கூறுவதற்கு பேர் தான் வினா எதிர் வினாவுதல் விடை. அடுத்து பாருங்க, உற்றது உரைத்தல் விடை. கேட்கும் கேள்விக்கு ஏற்றாற் போல பதில் கூறுவது. என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதற்கு ஏற்றாற் போல பதில் கூறுவதற்கு பேர் தான் உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டா உண்மையான காரணம் சொல்றாங்க. என்னது? கால் வலிக்கிறது, அதனால் நான் விளையாடவில்லை அப்படின்னு கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் அளிப்பதற்கு பேர் தான் உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உருவது கூறல் விடை. இந்த உருவது குரல் என்னன்னா, நீ விளையாடவில்லையா என்று கேள்வி கேட்டா என்ன சொல்றது? அதுக்கு முன்னாடியே அதனுடைய சூழ்நிலை அறிந்து கொண்டு பதில் அளிப்பது. நான் விளையாட எனக்கு கால் வலிக்கிறதுனால நான் என்ன பண்ணல, விளையாடவில்லை அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கான காரணத்தோடு முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு பதில் அளிக்கக்கூடிய விடைக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா
இனமொழி விடை. இனமொழி விடை அப்படின்னா என்னன்னு பாருங்க. உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டா அதனோடு தொடர்புடைய இன்னொரு பதிலை கொள்வது. அதற்கு பதிலளிக்காமல், கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை கூறி விடை அளிப்பதற்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இனமொழி விடை. இது நம்ம பெரும்பாலும் அப்படிதான் பயன்படுத்தி இருக்கோம். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு கட்டுரை எழுத தெரியும். உனக்கு படம் வரைய வருமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், எனக்கு படம் வரைய வராது, கவிதை நல்லா எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோடு தொடர்புடைய இன்னொரு விடையை கூறுவதற்கு பேர் தான் இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ விடைனா என்னது, ஒருவர் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறுவது அல்லது விடை என்பதற்கு பேர் தான் விடைன்னு சொல்றாங்க. அந்த விடை 8 வகைப்படும். அது ஒவ்வொன்றும் என்னன்னு தான் இந்த பகுதி மூலமா பார்த்தோம். நன்றி.